நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நிச்சயம் நியாயம். ஒவ்வொரு மனிதனையும் பரலோகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. யாரும் அவர்கள் கண்களுக்கு மறைவாய் இல்லை. ஏசாயா 19:20. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி வரும்? உலகம் முழுமைக்கும் வருகிற நியாய தீர்ப்பு. அதாவது இந்த வேத பகுதிகளில் தமஸ்குவின் பாரம், எகிப்தின் பாரம் என்ற தேசங்களை குறித்தும் பட்டணத்தை குறித்தும் பெயர் சொல்லப்பட்டிருந்தாலும், இது தீயவர்களுக்கு, உலகெங்கும் இருக்கிற எல்லா தீய மனிதர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எந்தெந்த துர்க்குணத்தோடு இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் பாரம் என்று சொல்லும் போது, எகிப்தியர்கள் செய்த பாவத்தை செய்கிற எல்லா தேசத்தாருக்கும் அந்த தீமை வரும். அந்த தீமைக்கேற்ற தண்டனை வரும். இது மனிதனுக்கு எச்சரிப்பையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிறது. அது பரிசுத்த பயமா இருக்கிறது. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தீமை செய்தால், அக்கிரமமாய் வாழ்ந்தால் அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார் என்கிற பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆரோக்கியமான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. உலகத்தின் காரியங்களுக்கும் மற்றும் மனிதர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் பயப்படாமல் தைரியமாய் வாழ வேண்டும். அதே சமயத்தில் கர்த்தருக்கு பயந்து நீதி செய்ய வேண்டும். நீதியாய் நியாயமாய் வாழ்வதற்கு மனிதனுக்கு தேவையான தெய்வ பயத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த வசனங்களா இருக்கிறது. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, நாம் பாவம் செய்தால், அக்கிரமமாய் வாழ்ந்தால் கர்த்தர் எப்படிப்பட்ட தண்டனை தருவார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதாவது கர்த்தர் மேகங்களின் மேல் வேகமாய் எழும்பி வருவார். மேகங்கள் மேல் வருவார், வேகமாய் எழும்பி வரப்போகிறார். அப்படி கர்த்தர் வரும் பொழுது எகிப்தியர்களின் இருதயம், எகிப்தில் உள்ள பொல்லாத தீமையான அரண்கள் எல்லாம் இடிந்து போகும், அழிந்து போகும். தீமை நடக்கிற இடங்கள், பாவம் செய்கிற இடங்கள் அழிந்து போகும். தீய மனிதர்களின் இருதயம் எல்லாம் கரைந்து போகும். அதாவது தீய மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது, பொல்லாத மனிதர்கள், பிறர்க்கு தீமை செய்து துன்பத்தை கொடுத்து வாழ்கிற மனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய இருதயம் கரைந்து போகுமா. அந்த அளவுக்கு அவர்கள் கலங்கி தவித்து கரைந்து போகும் அளவுக்கு அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். அவ்வளவு துன்பத்தை அவர்களுக்கு கொடுப்பார். அவர் வேகமாய் மேகங்களின் மேல் ஏறி வருகிறாராம் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு. இதன் பொருள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இனி வரப்போகிறார். அவர் வரும் பொழுது இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். அப்படி நியாயம் தீர்க்கும் பொழுது தீமை அகன்று போகும், நன்மை வாழ வைக்கும். தீய மனிதர்கள், திருந்தாத நிலையில் இருப்பவர்கள், தவறு செய்கிறவர்கள் எல்லாம் பாவிகள் தான் என்றாலும் கர்த்தர் எல்லாரையும் அழிக்க மாட்டார். பாவம் செய்ய துவங்கி இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் மனம் திரும்புவதற்கு. திருந்தவே மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற மனிதர்களை தான் கர்த்தர் அழிப்பார். அவர்கள் தங்களையும் கெடுத்துக்கொண்டு மற்ற பிறரையும் வாழ விடாமல் தீமை செய்வார்கள். இவர்கள் இருந்தால் இனி பூமிக்கு நல்லதில்லை. தீய மனிதர்கள் என்று யார் கர்த்தரை நினைத்திருக்கிறாரோ, அவர் யாரை கண்டுபிடித்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் அழிக்கப்படுவார்கள். மனிதர்களின் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தருக்கு யாரை அழிக்க வேண்டும் என்று தெரியும். அப்படிப்பட்ட மிக பாவம் செய்கிறவர்கள், உச்சகட்ட பாவம் என்னவென்றால் பிறரை கொல்வதே வாழ்க்கை என்று, பிற மனிதர்களை கொன்று குவிப்பதே வாழ்க்கை என்று இருக்கிறவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். ஏனென்றால் அவர்கள் ஒரு மனிதன் இருந்தால் 100 மனிதர்களை கொல்வார்கள், ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு தீமை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அழிவதே நல்லது என்ற நிலையில் கர்த்தர் அப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருப்பவர்களை கர்த்தர் அழிக்க வருகிறார். தீயவர்களை அழித்து நல்லவர்களை வாழ வைக்க கர்த்தர் வருகிறார். அவர் நீதியுள்ள தேவன். எகிப்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை அழிக்க வருகிறார் என்றால், அது அடிமைப்படுத்தி மற்றவர்களை கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்துகிற ஜனங்களுக்கு, உலகெங்கும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற தீய மனிதர்களை அழிக்க கர்த்தர் வருகிறார். கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார், எப்படிப்பட்ட தண்டனையை அப்படிப்பட்ட தீய மனிதர்களுக்கு, பூமியில் உள்ள தீய மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கர்த்தர் கொடுப்பார் என்றால்,
தீயவர்கள் ஒன்று கூடி இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள் அல்லவா? ஒன்று கூடிதான் தீய காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஜனங்களை கொல்வது, தீமை செய்வது, கொள்ளை நோய்களை பரப்புவது, இப்படிப்பட்ட பல தீமையான காரியங்களை செய்கிறவர்கள், பிறரை கொன்று குவிக்க திட்டமிடுகிற கூட்டங்கள் இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட தீமையான கூட்டங்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள் சண்டை வரும்படி செய்து விடுவார். தங்களுக்குள்ளே சண்டையிட்டு அழிந்து போவார்கள் அவர்கள். தீய மனிதர்களுக்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். ஒருவருக்கொருவர் அவர்கள் கூட்டத்திற்குள் சண்டை வந்து அவர்களே அழிந்து போவார்கள். கொடுமையான ராஜாவை அவர்கள் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தீமை செய்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுமையான ராஜாவை கொடுப்பார். ஒரு ராஜா கொடுமைக்காரனாய் இருந்தால் அந்த ஜனங்களை பாடாய் படுத்தி விடுவார் அல்லவா? அப்படிப்பட்ட அதிபதிகளை, ராஜாக்களை, அரசை ஆளுகை செய்கிறவர் அதிபதிகளை உருவாக்குவாராம். கர்த்தரை அனுமதித்து விடுவார். அதனால் அந்த தீய மனிதர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள். அப்படிப்பட்ட தண்டனையை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் நியாயம் தீர்ப்பதினால் அவர்களுடைய ஆவி கலங்கி போகும். அவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள், வேதனையை அனுபவிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் மந்திரவாதிகளையும் சூனியக்காரரையும், நாள் பார்க்கிறவர்கள், இப்படி குறி சொல்லுகிறவர்கள் போன்றவர்களை எல்லாம் தேடுவார்களாம். ஏதாவது நல்லது நடக்குமா, ஏன் இப்படி நடக்கிறது என்று தேடுவதற்கு மந்திரவாதிகளை நோக்கி அவர்கள் போவார்களாம். அவர்கள் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று பலவித ஆலோசனைகள் செய்வார்களாம். அவர்கள் ஆலோசனைகள் எல்லாம் மூழ்கி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஆலோசனைகள் மூழ்கி போகும் என்று சொல்லும் பொழுது இது இன்னொரு பொருளையும் குறிக்கிறது. கடல் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், அதாவது கடலின் ஓரங்களில் பட்டணம் கட்டுவது, பலவித வித்தியாசமான காரியங்களை செய்வது போன்றதை செய்து நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் அவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகுமா? மூழ்கி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதை செய்தாலும் நான் அதை அழிக்க வருவேன் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இது கடல் சம்பந்தப்பட்ட இடத்தில் பாதிக்கும் என்று பொருள். கொஞ்சம் வெளிப்படையாக பார்க்க போனால் இது கடற்கரை ஓரங்களில் இருக்கிற மத்திய கிழக்கு தேசங்கள் போன்ற ஒரு இடங்களில் இருக்கிற சில இடங்களை குறிக்கிறது. அந்த தேசத்தின் கடல்களில் தண்ணீர் வற்றி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்தின் ஓரத்தில் இருக்கிற தண்ணீர்கள் வற்றி போகும். எகிப்தில் இருக்கிற கடல் ஓரங்களில் இருக்கிற தண்ணீர்கள் வற்றி போகும். அந்த வறட்சியினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆறுகளை திருப்பி விடுவார்களாம் தேசத்திற்குள். இப்படியெல்லாம் செய்வார்கள். கடல் ஓரங்களில் இருக்கிற செடிகள் எல்லாம் வாடி போய் அவைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போகும். மிகுந்த வறட்சியை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வறட்சி நிமித்தம் நீர் வற்றி போய் விவசாயமும் ஒன்றும் இல்லாமல் போகும். விவசாயம் விளைச்சல் தராது. மீன் பிடிக்கிறவர்களும் துன்பப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலை வரும். நதியில் தூண்டில் போடுகிற எல்லாரும் பெருமூச்சு விடுவார்களாம். அவர்கள் மிகவும் சோர்ந்து போவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, மீன்கள் கிடைக்காது. தண்ணீர் வற்றி போனால் மீன்கள் இருக்காது அல்லவா? அதனால் மீன் பிடிக்கிறவர்களும் துன்பப்படுவார்கள். நதியோரங்களில் மீன் பிடிக்கிறவர்கள், தண்ணீர் மேல் வலை வீசுகிறவர்கள் எல்லாம் சலித்து போவார்கள். எந்த நீர்நிலைகளில் வலை போட்டு மீன் பிடிக்கிறவர்கள் கூட சலித்து போவார்களாம். தண்ணீர் மிகவும் பாதிக்கப்படும். பூமியின் தண்ணீர் அதிகமாய் பாதிக்கப்படும் அந்த காலத்தில். இப்படியாக கர்த்தர் அந்த இடத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் செய்த பாவம் என்னவென்றால், கடலை வைத்து அவர்கள் பெருமை பாராட்டி இருப்பார்கள். எங்கள் கடற்கரையை பாருங்கள், இப்படிப்பட்ட கட்டிடங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கிறது. துறைமுகங்களை வைத்து வியாபாரம் செய்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். அந்த வியாபாரத்திற்காக துறைமுகங்களை கட்டுவார்கள், கடற்கரையை மேம்படுத்தி வைத்திருப்பார்கள். பல வித்தியாசமான நிகழ்வுகளை கூட செய்திருக்கலாம். அப்படி அவர்கள் செய்வதனால் அதிக பொருள் ஈட்டுவார்கள், அதிக பணக்காரர்களாய் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது நிமித்தம் அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது தண்ணீர் வற்றி போகும், விவசாயங்கள் அழிந்து போகும், நீர்நிலைகளில் மீன் பிடிக்கிறவர்களும் சோர்ந்து போவார்கள். மொத்தத்தில் பெருமை பாராட்டின ஜனங்களின் இருதயம் கரைந்து போகும். அவர்கள் மிகவும் சோர்ந்து போகும். பண்டிகள் பெருமையை கர்த்தர் அழித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாத பெருமைக்கு விரோதமாய் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். பெருமைப்பட்டு அதனால் தீமை செய்கிற ஜனங்களின் இருதயத்தை கரைய பண்ணுவார். பெருமையை அழித்து போடுவார்.
சணல் விளையும் தேசமாக அது இருக்கும். அப்படி மெல்லிய சணல்களை உண்டு பண்ணி குல்லாக்கள் நெய்கிறவர்கள், இப்படி சணல் பயிரை பயன்படுத்தி தொழில் செய்கிறவர்கள் எல்லாம் வெட்கப்படுவார்களாம். அப்படி என்றால் அவர்களால் வேலை செய்ய முடியாத நிலை ஏற்படும். மீன்பிடி தொழில் பலன் இல்லை என்று அவர்கள் அணை கட்டி அதில் மீன் வளர்க்க முயற்சி செய்வார்கள். ஆனால் அந்த அணைகளும் உடைந்து போகும். அதாவது அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஒன்றும் இல்லாமல் போகும், நஷ்டப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஞானிகளின் புத்திரன், நான் ஞானம் உள்ளவன், நான் அதிபதி, நான் சகலமும் அறிந்தவன், ஆலோசனைக்காரன் என்று சொல்லிக் கொண்ட ஜனங்களின் ஆலோசனை எல்லாம் பொய்யாயிற்று. அவர்கள் செய்த செயல்களுக்கு பலனற்று போனது. அவர்கள் தோற்று போனார்கள். அவர்களுடைய ஞானம் அவர்களுடைய செயலை வெற்றிகரமாக்கவில்லை. அதாவது அவர்கள் பெருமையை, எகிப்தியரின் பெருமையை கர்த்தர் அடங்கும்படி செய்தார். கர்த்தர் கேட்கிறார், எகிப்தியரின் ஞானிகள் எங்கே? கர்த்தர் செய்கிற செயல்களை அவர்கள் சொல்லட்டும் பார்க்கலாம். நீங்கள் தான் ஞானிகள் ஆயிற்று, என்ன செய்கிறார் கர்த்தர் என்று சொல்லட்டும். கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய செயல்கள் என்ன என்பதை அவர்களே சொல்லட்டும். எங்கே உங்கள் ஞானிகள், அவர்களை கூப்பிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது யாராலும் கர்த்தருடைய செயலை கணித்து சொல்ல முடியாது. அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாது, நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோவாவின் பிரபுக்கள், நோப்பின் பிரபுக்கள், அதாவது பிரபுக்களாய் இருந்து தேசங்களை ஆளுகை செய்கிறவர்கள், மினிஸ்டர்களாக, கலெக்டர்களாக, தேசத்தின் அதிபதிகளாய் இருந்து ஆளுகை செய்கிறவர்கள் முட்டாள்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? அவர்கள் பெருமையின் நிமித்தமும் சுயநலத்தின் நிமித்தமும் வேண்டும் என்றே தவறாக ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். அவர்கள் தீமை செய்கிறார்கள். தங்கள் சொந்த ஜனத்திற்கே அவர்கள் தீமை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஜனங்களை வழி தப்ப பண்ணுகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போக செய்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கே கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அதாவது இப்படிப்பட்ட தீமைகள் அவர்கள் செய்வதினால், கர்த்தருக்கு விரோதமான செயல்களை இவர்கள் செய்வதினால் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அதாவது ஆனது கொண்டு, அப்படி என்றால் சாராயம் அருந்தி அதனால் மயக்கமுற்று சுயநினைவு இல்லாமல் தள்ளாடி திரிகிற மனிதனை போல எகிப்தை கர்த்தர் தள்ளாடி திரிய பண்ணுகிறார். தாறுமாறின் ஆவியை அவர்கள் மேல் வர பண்ணுகிறார். அப்படி என்றால் அவர்கள் செய்கிற செயல்கள் தாறுமாறாய் போகும். எதிலும் ஒரு ஒழுங்கு இருக்காது, வெற்றி கிட்டாது. ஒரு குழப்ப நிலை ஏற்படும். அவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு அறிவற்ற தன்மை, ஒரு தெளிவு இருக்காது. அவர்கள் ஒன்று, இவர்கள் ஒன்று என்று சின்ன பின்னமாக தாறுமாறாக செய்து கொண்டிருப்பார்கள். தாறுமாறின் ஆவி வந்து எல்லோரையும் குழப்பிவிடும். அதனால் நற்காரியங்கள் நடக்காது, தீமை நிச்சயம் விளையும். எகிப்திலே உயர்ந்த மனிதர்களும் தாழ்ந்த மனிதர்களும், சிறியவர்களும் எளியவர்களுமாய் இருந்தாலும், பெரிய அதிபதிகளும் பிரபுக்களுமாய் இருந்தாலும் யாருக்கும் எந்த வேலையும் இருக்காது. ஏனென்றால் எல்லாம் முடங்கி போய் கிடக்கும். எந்த செயலும் ஏற்படாமல், அதாவது தெளிவான நிலை, வாழ்க்கை நிலை இல்லாமல் மிகுந்த குழப்பத்தினால் உறைந்து போயிருப்பார்கள் என்று பொருள். ஒழுங்காக தேசம் இருக்காது. ஜனங்கள் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருப்பார். அந்த காலத்திலே எகிப்தியர்கள், அப்படி என்றால் துன்மார்க்கர், உலகெங்கும் இருக்கிற துன்மார்க்கர்கள், உலகெங்கும் இருக்கிற தீயவர்கள் பெண்களை போல பயந்து, கர்த்தர் தரும் தண்டனைகளை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டு இருப்பார்களாம். அவர்களால் தைரியமா இருக்க முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட மகா பெரிய தண்டனைகளை கொடுப்பார். அதனால் அவர்கள் நடுங்கி கொண்டு பெண்களை போல பயந்து கொண்டு இருப்பார்களாம். யூதா தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. யூதாவின் ஜனங்களை பார்த்து எகிப்தியர்கள் பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமாய் யூதா தேசம் இருக்கும். அந்த காலத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கிற 5 பட்டணங்கள் கானானுடைய பாஷையை பேசும். கானான் தேசத்தின் கானானியர்களின் பாஷையை பேசும். இப்படியாக அந்த ஜனங்களில் இடத்தில் மாறுபாடு உண்டாகும். அந்த காலத்தில் எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு பலிபீடம் உண்டாகும். கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுவார்கள். ஒரு ஸ்தம்பமும் எகிப்தில் உண்டாகும். ஒரு தூண், ஸ்தம்பம் என்றால் தூணும் எகிப்தில் கர்த்தருக்கென்று உண்டாகும். அப்படி என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் நடக்கும். கர்த்தருக்கு எகிப்து தேசத்திலே உண்டாகும் அந்த பலிபீடமும் அந்த தூணும்
கர்த்தருக்கு அடையாளமாகவும் சாட்சியாகவும் இருக்கும். அப்படி என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்கள் அந்த இடத்தில் எழும்புவார்கள். அவர்கள் கர்த்தருக்கு சாட்சியா இருப்பார்கள். அந்த பலிபீடம் என்று சொல்லும் பொழுது அது ஆலயமாய் இருக்கிறது. திருச்சபை கட்டப்படும். எகிப்திலும் திருச்சபைகள் உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அந்த ஜனங்களுக்குள் கர்த்தருடைய ஜனங்கள் எழும்புவார்கள். அது கர்த்தருக்கு அடையாளமாய் இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைக்காய் இருக்கும். உலகெங்கும் கர்த்தருடைய ஜனங்கள் எழும்புவார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு இரட்சகனையும் ஒரு பெலவானையும் எழுப்பி அவர்களை காப்பாற்றுவார். அதாவது தீய மனிதர்களுக்குள் தங்கி இருக்கிற ஜனங்களை, எகிப்தின் நடுவிலே இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் இரட்சகரையும் பெலவானையும் எழுப்பி காப்பாற்றுவார் என்று சொன்னால், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை, முதல் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாய் இது இருக்கிறது. இரட்சகன் என்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்படி அவரை எழுப்பி, அதாவது யோவான் ஸ்நானகன் ஐயாவும் இயேசு கிறிஸ்துவும், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்த பிறப்பை குறிக்கிறது. அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தில் இருக்கிற ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையை அறிந்து கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய எழுப்புதலை குறித்து, இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற எழுப்புதலை குறித்தே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது கடைசி காலத்தை குறித்தே இந்த வசனங்கள் சொல்லுகிறது. முதல் வருகையையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் கர்த்தருடைய 2ஆம் வருகையையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள், எகிப்தியில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களானவர்கள், அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாகி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவார்கள். அவருக்கு காணிக்கையும் பலிகளையும் கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடைசி காலத்தில் நடக்க போவது, அதாவது இந்த காலத்தில், கர்த்தருடைய வருகையின் காலமாகிய இந்த காலத்தில் நடக்க போகிற காரியங்கள். இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார். அப்படி என்றால் தீய மனிதர்களுக்கு கர்த்தர் வாதைகளை அனுப்புவார். வாதை என்று சொல்லும் போது கொள்ளை நோய், பிளேக் என்று சொல்வார்கள். கொள்ளை நோயை கர்த்தர் அனுப்புவார். அதே நிமித்தம் அதிக துன்பம் உண்டாகும் பொழுது ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பின்பு அவர்கள் குணப்படுவார்கள். கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தேடும் பொழுது அவர்கள் குணப்படுவார்கள். அந்த வாதை என்பது துன்பம் வரும்போது பொல்லாத மனிதர்கள் அந்த வாதையினால் அழிக்கப்படுவார்கள். மீந்திருக்கிற நல்ல ஜனங்கள், அந்த வாதையை கண்டு மனம் திரும்புகிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அவர்களை கர்த்தர் குணமாக்கி காப்பாற்றுவார். எகிப்தில் இப்படி நடக்கும். அப்படி என்றால் உலகெங்கும் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய வாதை உண்டாகும். அந்த வாதைக்கு பின்பு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். எகிப்திற்கும் அசீரியாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பாதை ஒன்று உண்டாகும். அந்த காலத்தில் அவர்கள் போடும் பாதை உண்டாகும். எகிப்து தேசத்திற்கும் அசீரியா தேசம் என்பதும் இடைவெளி இருக்கிறது. அந்த இடங்களில் ஒரு பாதை உண்டாகும். ஏனென்றால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வார்கள். ஒன்றாய் இணைந்து ஆராதனை செய்வார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தேடுகிற காலம், மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும் காலமாய் இது இருக்கிறது. ஆனாலும் அசீரியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே ஒரு பெரும்பாதை உண்டாகும். அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் 3ஆவதாக ஆசீர்வாதமாய் இருக்கும். எகிப்து, அசீரியா, இஸ்ரவேல் 3 தேசங்களும் ஆசீர்வாதமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற தேசமாய் இருக்கும். மனம் திரும்புகிற ஜனங்கள், உலகெங்கும் இருக்கிற மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதே இதன் பொருள். கர்த்தரை நாடி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அவர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்தே இந்த வேத பகுதிகள் நமக்கு போதிக்கிறது. அப்பொழுது கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லும் வாக்கியமாவது, எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலாகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3 தேசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால்
இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும்போது பிறப்பின்படி இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறந்து வந்தவர்கள். ஒன்று அசிரியர்கள், எகிப்தியர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று பொருள். இப்படியாக கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இதற்கு பின்பாக கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை நோக்கி சில காரியங்களை சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் வஸ்திரங்களை கழற்றிவிட்டு தன்னுடைய கால்களில் இருந்த செருப்பை கழற்றிவிட்டு அவரை நடந்து போக சொல்லுகிறார். அப்படியே தீர்க்கதரிசி ஐயா செய்கிறார். அதற்கு பின்பாக கர்த்தர் சொல்லுகிறார், இதே போலவே ஏசாயா தீர்க்கதரிசி நடந்தது போலவே நான் அசீரியாவுக்கும் எகிப்திற்கும் உண்டாக்குவேன். அசீரியா, எகிப்து, எத்தியோப்பியா இந்த தேசத்தின் வாலிபர்கள், முதியவர்கள் இவர்களை எல்லாம் தங்கள் சத்துருக்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அசீரியா ராஜா எகிப்தியரையும் எத்தியோப்பியரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய், அதை எப்படி சிறைப்பிடித்து கொண்டு போவான் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே நிலையில் இந்த 2 தேசங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் இப்படியாக செய்து அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை வெறுமையாக்கி நடத்தி கொண்டு போய் இப்படியாக தீர்க்கதரிசிக்கு நடந்தது போலவே அந்த ஜனங்களுக்கு செய்வார்கள். அசீரியா ராஜா செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு. துன்மார்க்கருக்கு கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பா இருக்கிறது. கர்த்தர் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். தீயவர்களுக்கு நியாயம் விசாரிப்பதற்கும் அவர்களை தண்டிப்பதற்கும் தம்முடைய ஜனமாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு சகலமும் தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை. உண்மைக்கும் பொய்யுக்கும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய ஜனமாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களுக்கு துன்பங்கள் நேரிடலாம். ஆனால் எந்த துன்பமும் கர்த்தரை அறியாமல் அவருக்கு தெரியாமல் நடப்பதில்லை. அதனால் கர்த்தருடைய ஜனமாகிய நாம் எப்பொழுதும் விசுவாசத்தோடும் கர்த்தர் மேல் வைத்த முழு நம்பிக்கையோடும் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். ஒவ்வொரு மனிதனையும் பரலோகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. யாரும் அவர்கள் கண்களுக்கு மறைவாய் இல்லை. வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்களிலும் எசேக்கியேல் 1 அதிகாரம் 10 அதிகாரங்களிலும் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்களும் அந்த ஜீவன்களின் உடல் முழுவதும், இறக்கைகள் முழுவதும், சட்டைகள் முழுவதும் கூட கண்கள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்படியாக, கவனிக்கும்படியாக கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் பார்த்து ஒவ்வொரு கண்களும் எல்லா பக்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக எந்த மனிதனும் எந்த செயலையும் செய்துவிட முடியாது. நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மையையும், தீமை செய்கிறவர்களுக்கு, பிறருக்கு துன்பம் கொடுக்கிறவர்களுக்கு நியாயம் தீர்க்கவும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல், நீதி செய்வதற்கு சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. நமக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிற துன்மார்க்கரை அழிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். நிச்சயம் செய்வார். நீதியின் சூரியன் அவர் பட்டித்து போடுவார் துன்மார்க்கரை. அதைதான் இந்த வேத பகுதிகள் நமக்கு சொல்லுகிறது. இது எகிப்து தேசத்தின் பாரமாய் இருக்கிறது. எகிப்து தேசத்தை நம்பி பெருமை பாராட்டினவர்கள், அதாவது தங்களுடைய செல்வாக்கை நிறைத்து தங்களுடைய பெருமை கொண்டு தங்கள் இருதயத்தில் என்னுடைய சம்பத்து இவ்வளவு இருக்கிறது, எனக்கு இந்த தேசத்தின் ஆதரவு இருக்கிறது, இந்த தேசம் என்னுடையது, இவ்வளவு என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் இது இருக்கிறது, அது இருக்கிறது என்று பெருமை பாராட்டினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நாங்கள் எப்படி தப்பிப்போம், விடுவிக்கப்படுவோம் என்று கதறி அழுவார்களாம். காப்பாற்றுவார் இல்லாமல் அவர்கள் எதை நம்பியிருந்தார்களோ அவர்கள் செல்வாக்கும் செல்வமும் பெருமையும் எதுவும் அவர்களை காப்பாற்றாது. அவர்கள் பணம் பொருள் காப்பாற்றது. அவர்கள் நம்பியிருந்த ஜனங்கள் காப்பாற்ற மாட்டார்கள். அவர்களுடைய எந்த திறமையும் அவர்களை காப்பாற்றாது. கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். இப்படியாக